இரு நபர்களின் வயதுகளின் விகிதம் 1:3. வயதுகளின் பெருக்கற்பலன் 48 எனில் அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் என்ன? இப்போ இந்த கொஷினில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, 2 பேர் இருக்காங்க. அவங்களோட வயதோட ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஏஜோட ரேஷியோ வந்துட்டு 1:3ன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அவங்க 2 பேர் வயசை வந்து மல்டிப்ளை பண்ணோம், ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா 48 வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் வயசை வந்துட்டு டிஃபரன்ஸ், அதாவது சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும், வித்தியாசம் தான் வந்து கேட்குறாங்க. அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டாங்க, 2 பேரோட வயது விகிதம் 1:3 கொடுத்துட்டாங்க. அதை பெருக்கும்போது 48ன்னு கொடுத்துட்டு வித்தியாசம் தான் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம எப்போவுமே வந்துட்டு ரேஷியோவில் இருக்கிற நம்பருக்கு நம்ம மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், எக்ஸ் சேர்த்துப்போமா? அதே மாதிரி இப்போ எக்ஸ் சேர்த்துக்கிறோம் 2 பேரோட. அப்போ அந்த 2 பேர் ஃபஸ்ட்டு உங்களோடது என்ன ஆகும், 1xன்னு இருக்கும். செகண்ட் உள்ளவங்களோட வயது 3xன்னு இருக்கும். நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து என்ன சொல்லிட்டாங்க, இதோட பெருக்கற்பலன் தான் 48ன்னு சொல்லிட்டாங்களா? அதனால் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, அது 2ஐயும் பெருக்கிக்கிறேன். அப்போ 1x × 3x தான் 48. அப்போ என்ன ஆகும், x × x வந்து x². அப்போ 3x² = 48ன்னு வருமா? இதை திரும்பி நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 16 வரும். அப்போ x² = 16 வரும். அப்போ இந்த ஸ்கொயர்டு அங்கிட்டு ரூட்டில் போகுமா? அப்போ நமக்கு எக்ஸ் என்ன கிடச்சிரும், எக்ஸ் வந்து 4ன்னு கிடச்சிருச்சு. எக்ஸ் இப்போ 4ன்னு கிடச்சிச்சு. இதை போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரேஷியோ இந்த 2 பேர் இதில் அப்ளை பண்ணி அவங்க 2 பேரோட வயசு என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 4 போய் நான் அப்ளை பண்ணுறேன். அப்போ 1 × 4 என்ன வந்துடும், 4ன்னு வருது. அப்போ 3 × 3x, அப்போ 3 × 4 3 4s are 12, அதுவும் வந்துருச்சு. இப்போ 2 பேரோட வயசு என்ன, 4 12. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 2 வயசோட வித்தியாசம் தான் கேட்டிருக்காங்களா? அப்போ இது 2ஓட வித்தியாசம் என்ன, நமக்கு 12 - 4 என்ன, 8ஆ? அப்போ 2 வயசோட வித்தியாசம் என்னென்னா 8. அப்போ 8 தான் நமக்கு ஆன்சர்.